ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பெட்ஸ் பிடிக்கும், பெட்ஸ் வளர்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. பட் என்னுடைய சூழ்நிலை அதிக நேரம் என்னுடைய டயத்தை பெட்ஸ் கூட செலவு பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட எனக்கு எப்படிப்பட்ட பேர்ட்ஸ் செட் ஆகும் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபின்ச்சஸ். ஸோ ஃபின்ச்சஸில் எத்தனையோ வகை இருக்குது. பட் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்ரா ஃபின்ச்சஸ் அப்படின்றதுலேருந்து தான் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜீப்ரா ஃபின்ச்சஸ்ன்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயில்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பேர்ட்ஸு. ஸோ அப்படிப்பட்ட பேர்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜீப்ரா ஃபின்ச்சஸ் வந்து ஒயில்டில் எப்படி இருக்குது, ஸோ கேபிட்டிவிட்டியில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா ஸோ என்னென்னலாம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்த பின்னாடி ஸோ உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு புது நண்பர்கள் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒயில்டில் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மேல் ப்ளஸ் அதோடைய சிக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயில்டில் இருக்கும். இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து குட்டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவில் இருந்து வந்த ப்ரீட்ஸு. ஸோ இன்னொன்று சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டோனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீடு. இது ரெண்டுமே வந்து சயின்டிஃபிக் நேமு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில். ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வந்து கம்பைன் பண்ண பேர்ட்ஸ் தான். ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பேர்ட்ஸை முத நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1800களில் 1801 எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து இந்த பேர்ட்ஸை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ அப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, லிவிங் என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு கூட்டமாக தான் வாழும். கூட்டமாக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 100 பறவைகள் வந்து சேர்ந்து தான் வாழும் ஜீப்ரா ஃபின்ச்சஸ். ஸோ எந்த மாதிரி ஏரியா வந்து அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அரிட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸோ ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இல்லாமல் ஸோ ரொம்பவும் வந்து பாலைவனம் மாதிரி இல்லாமல் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஏரியாவில் தான் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இருக்கிறதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் வந்து நல்ல ஒரு மரம் இருக்கணும், பக்கத்தில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை தான் சூஸ் பண்ணும். ஸோ குறிப்பாக இந்த பேர்ட்ஸ் வந்து கோஸ்டல் ஏரியாஸில் இருக்காது. கோஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடற்கரை ஏரியாக்களில் வந்து இந்த பேர்ட்ஸை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயில்டில் தான் இந்த பேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேர்ட்ஸுக்கு நம்ம வீட்டில் எந்த மாதிரி பிளேஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ நிறையா பீப்புள் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லென்த்து. ஸோ இதில் போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நிறையா பீப்புள்ஸ் வந்து இன்னொரு பீப்புள்ஸ் வந்து எல்லா சைடுமே ஒரு அடி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவே வந்து போதுமானது தான். ஸோ காட்டில் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்குன்னா ஸோ என்னெல்லாம் சிறுதானியங்கள் வந்து அதுக்கு கிடைக்குதோ எல்லாமே வந்து சாப்பிடும். ஸோ இன்னொன்று வந்து புல்கள், சின்ன சின்ன புல் வந்து முளைச்சிருக்கும். ஸோ அந்த புல்லுகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து தேடி போய் சாப்பிடும். ஸோ அப்படிப்பட்ட பேர்ட்ஸுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து தேவைப்படுறது வந்து திணை வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும். ஸோ திணையை தவிர்த்து என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ என்னென்னலாம் வந்து சிறுதானியங்கள் இருக்கோ ஸோ எல்லாமே கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பை கூட வந்து ஊற வச்சு கொடுக்கலாம். ஸோ இது தவிர அதுக்கு வந்து ஸோ க்ரீன் லீவ்ஸ் வந்து கட்டாயம் தேவை. நீங்கள் இலைகள் போட்டிங்க அப்படின்னா இலைகள்னு சொல்லும்போது கீரைகள் என்ன போட்டாலும் வந்து சாப்பிடும். இது தவிர வெள்ளரிக்காய் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்ச கோதுமையை நல்லா உடச்சி போட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து விரும்பும். தென் முக்கியமான விஷயம் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து காட்டுக்குள்ளே வாழும், தண்ணி இருக்கிற பக்கத்துலன்ட்டு. ஸோ நல்லா வந்து குளிக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேர்ட்ஸுக்கு வந்து ஸோ தினந்தோறும் வந்து நல்ல தண்ணி வச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து குளிச்சுக்கிறோம். ஸோ நெஸ்டிங் வந்து எந்த மாதிரி ஏரியாவில் வந்து காட்டில் வந்து அது பில்டு பண்ணோன்னா இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாணல் மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஏரியா வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு தேவை வந்து அந்த இடம் வந்து சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கும். ஸோ இது வந்து ஒரு மரத்துக்கு மேலே வந்து இருக்குது. பட் காட்டில் வந்து இது கட்டக்கூடிய கூடு வந்து நல்ல ப்ரொடக்டிவாலாம் இருக்காது. ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த சிக்ஸ்லாம் வந்து இதாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேர்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன மாதிரி நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி எந்த நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் இதுதான் தேவை அப்படின்றது கிடையாது ஜீப்ரா ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்னை மரத்தில் இருக்கிறது. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பழைய பெயிண்ட் டப்பா. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து
வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வளர்க்குறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து ஸோ ரொம்ப மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ பெயிண்ட் டப்பாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த பட்சத்தில் இது கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காத்தோட்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் விரும்பலாம். ஸோ அந்த உள்ள போடக்கூடிய நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து எந்த மாதிரி நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நூல்கண்டு வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ நூல்கண்டை வந்து ஒரு கொஞ்சம் சைஸில் வந்து கட் பண்ணி போடலாம். ஸோ பெரிய பெரிய நாணல் செடி இருக்கும். ஸோ அந்த செடியில் இருக்க செடியை வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஸோ ஓரளவு ஸோ அதுவே வந்து பின்னிக்கிறோம். தென் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த சணல்னு சொல்லுவாங்க. ஸோ சணல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சீப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வீட்டில் வந்து தேங்காய் நார் இருக்கும். ஸோ நிறையா பேர் போய் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வாங்குகிறாங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் நாரை வந்து நீங்கள் நல்லா வந்து பிச்சு போட்டாலே வந்து ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் வந்து போடுறத வந்து தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் நார் போடுறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேங்காய் நாரில் வந்து ஸோ பேர்ட்ஸுடைய டஸ்ட்டு வந்து நிற்காது. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சிக்ஸுடைய டஸ்ட்டு எல்லாமே வந்து ஸோ போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் நார் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அடிக்கடி வந்து நெஸ்டிங்கை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரீடு எடுக்கலாம். ஸோ அதுக்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னா, ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதம்னாலும் இந்த பேர்ட்ஸ் வந்து நல்ல வந்து ஒரு அடல்ட் பேர்டாக வந்து எடுத்து போடணும். ஸோ நிறைய பேர் 3 மாதத்துலேயே வந்து மேல் ஃபீமேல் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 4 மந்த்ஸ்லேயே வந்து முட்டை வைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பேர் சேர்க்க வேணாம். ஸோ பெரிய வயசில் வந்து பண்ணுங்கள். மினிமம் வந்து 6 மாதம் வந்து அதுக்கு டைம் கொடுத்தாலே போதும். ஸோ அந்த 6 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எடுத்து போடுங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஸோ பார்க்குறது வந்து இந்த பேர்ட்ஸில் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு வேணால் இன்னொரு வீடியோ வேணால் போடுவோம் எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செக் பண்ணலான்ட்டு. ஸோ நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேஜி சைஸ் வந்து 1:1 கேஜி சைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1.5 கேஜி சைஸ் கொடுக்கலாம். பட் ரெண்டுமே வந்து கம்ஃபர்ட் தான். ஸோ கொடுத்த பின்னாடி ஸோ டெய்லி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மாத்திர மாதிரி ஒரு டப்பு வச்சுருங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ வாட்டர் கேன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ வாட்டர் கேன்ஸ் வந்து இப்போ எடுத்தாச்சு. பிகாஸ் வந்து இந்த தண்ணி டெய்லி வைக்கிறது வந்து ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா குளிக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லி குளிக்கிற மாதிரி ஒரு டப்பு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ஏதாச்சும் ஒரு இது ரெடி பண்ணிவிட்டு ஸோ தேங்காய் நார் இந்த மாதிரி இதை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்காய் நார் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பேர் சேர்ந்துடும். ஸோ வித்தின் வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து பேர் சேர்ந்துடும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து சிக்கில் இருந்தே நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக சேர்ந்துடும். ஸோ சேர்ந்த பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளக வந்து அழகாக வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கூடு கட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 to 7 எக்ஸ் வரைக்கும் வந்து ஸோ தாராளமாக நல்ல ஃபுட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷனை பொறுத்து அதோடைய சிக்ஸ் வந்து ஸோ ஒரு 5 to 6 சிக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நான் 7 எடுத்ததில்லை 6 சிக் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி நான் பார்த்துக்கிறணும், நான் ஹேண்ட் ஃபீட்லாம் பண்ணணுமானா எதுவுமே தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது ரெகுலராக வந்து தண்ணி மட்டும் அதுக்கு வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ தண்ணி மட்டும் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து டீஹைட்ரேஷன் ஆயிரும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ வந்து கரெக்டாக தண்ணி மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ ப்ராப்பராக வந்து ப்ரீடிங் ஆகும். ஒரு கிளச்சுக்கும் இன்னொரு கிளச்சுக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக நெஸ்டிங் பாக்ஸை வந்து நம்ம கலட்டணும்னு தேவை கிடையாது. இந்த கொடுக்கக்கூடிய நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு அவாய்ட் பண்ணாலே ப்ரீடிங் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் வந்து இருக்குது. ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஆரிஜின்ல இருந்து ஸோ எப்படி அந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து வைல்டில் வந்து இருக்குது, அது யூஸ் பண்ணுற ட்ரீயாக இருக்கட்டும், நெஸ்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எப்படிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்தெந்த மாதிரி கேஜ் கொடுக்கணும், தென் நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து எந்த மாதிரி டைப் வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்தெந்த மாதிரி அந்த சிக்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும், எப்படிப்பட்ட ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஆல்ரெடி வளர்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர புதுசாக வந்து ஒரு நண்பர் வந்து வளர்க்கணும் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அதிகமான டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ டெய்லி ஃபுட் அண்ட் வாட்டர் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ அது வந்து ஒரு பேர் எடுத்து போட்டிங்க அப்படின்னாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகிக்கிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து
வளர்க்கலாம். ஸோ இந்த பேர்ட்ஸை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஃபின்ச்சஸ் வந்து நம்ம போடலான்னு இருக்கேன். ஸோ இது சம்மந்தமான ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து போட போகிற வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.